எல்லாருக்குமே வணக்கம்ங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம WandaVision சீரிஸோட கடைசி எபிசோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8 எபிசோட் போட்டாச்சு. அப்புறம் Marvel Cinematic Universe இந்த எல்லா படமும் போட்டாச்சு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிட்ட பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, இப்போ நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 9 த சீரிஸ் ஃபினாலே. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இந்த ஆக்கிதா இருக்கா தெரியுமா, அந்த 2% பிடிச்சி வச்சிருக்கா. ஸோ அப்போ தான் வேண்டா கிட்ட நீ வந்து ஒரு ஸ்கார்லெட் விச்சு, நீ எல்லா சூனியக்காரங்களை விட நீ ரொம்ப மோசமானவ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ வேண்டா என்ன பவர் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஆகிட்டாக்க அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர் யூஸ் பண்ணுறான். அப்போ தான் வந்து காண்டாகிட்டு அப்படியே வந்து தூக்கி எரிஞ்சிடறான். ஸோ அவன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் விழுந்துடுறான். ஆனால் அங்கே பார்த்தா ஆகியத்தா இருக்க மாட்டான். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஒயிட் விஷன் வராதுங்க. ஸோ ஒயிட் விஷன் கிட்டேருந்து வந்து அவரும் வந்து கிட்டத்தட்ட விஷன் மாதிரி தான். ஸோ ஒரு சில டேட்டா எல்லாமே அவர்கிட்ட இருக்காது. ஸோ அவர்கிட்ட வராங்க. அவங்க வந்து ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. நீ தான் விஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் அவர் வந்து அப்படியே அமைதியாக இருக்கார். அப்படியே வந்து வேண்டாவோட கணத்தில் வச்சு நான் தான் விஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வேண்டாவை சாவடிக்கலான்னு வராது. அப்போ தாங்க நம்ம விஷன் வராதுங்க. ஸோ இது வந்து ஒயிட் விஷன், நம்மளோட விஷன் வராது. ஸோ அவர் வந்துட்டு ஒயிட் விஷன் கூட சண்டை போடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வேண்டா வந்து மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதனால் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அவனை போய் அடிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம விஷன் அது விஷனும் அந்த ஒயிட் விஷனும் போய் சண்டை போட்டுக்கிறாங்க. செமையாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மோனிகா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. வேண்டா வந்து ஆகிதா சண்டை போட்டுட்ருக்கா. வேண்டாவும் ஆகிதாவும். ஸோ அப்போ இதெல்லாம் மோனிகா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் அவள் கீழே வரலன்னா, இந்த பீத்ரோ இருக்கா தெரியுமா, அவன் வந்து அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. பீத்ரோ வந்து ஆகிதாவோட ஆளு தானே. ஸோ அதனால தான். ஸோ இதெல்லாமே ஸ்வாடுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சரி, இப்போ நம்ம ஒரு இந்த ஒயிட் விஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வாடில் இருக்க ஒருத்தர் சொல்கிறோம். அப்புறம் வந்து இவங்க ஆகிதா வந்து சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா நீ ஒரு ஸ்கார்லெட் விச்சுன்ட்டு, இது வந்து எல்லா சூனியக்காரிகளும் வந்து மோசமான சூனியக்காரியா, அந்த சூனியக்காரி தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் ஸ்கார்லெட் விச் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மக்கள்லாம் பீப்புளாக இருப்பாங்கள்ல, ஸோ அந்த பீப்புளோட மைண்ட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மைண்ட் ரிலீஸ் ஆகுதை பார்த்துட்டு வேண்டா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு என் குழந்தை என் பக்கத்துலேயாவது இருக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, கொஞ்ச நேரமாதிரி என் குழந்தை என் பக்கத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு மக்களுமே வந்து என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க, எங்களை விடுவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மறுபடியும் அவங்க கத்துறாங்க. அவங்க பவர் அப்படியே ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்கள அப்படியே வந்து அவங்க கழுத்து நெரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதை அப்புறம் பீத்ரோ வந்து மோனிகா விடவும் மாட்டேங்கிறான். ஸோ அப்போ தான் மோனிகா வந்து இது பீத்ரோ இல்லை அப்படி, ஏன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் வந்து பீத்ரோன்னு போட்டிருக்கா, வேறு ஒரு பேர் போட்டிருக்கும். ஸோ அவனை அப்படியே அடித்து போட்டு கழுத்தில் ஒரு செயின் மாதிரி இருக்கும், அதை எடுத்து பார்க்குறான். ஸோ அப்போ தான் தெரியாது அந்த ஆகிதா பீத்ரோவை இந்த செயின் மூலியமாக தான் கட்டுப்பத்திருக்கான்ட்டு. ஸோ இந்த வெளில நடக்கிற சண்டை எல்லாமே வந்து உங்க 2 பசங்களும் பார்க்குறாங்க. நம்ம போய் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ இவங்க நம்ம வேண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு எங்களை கொண்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற எனர்ஜி ஃபீல்டை திறந்து விட்டுறாங்க. இப்போ நீங்கள் சீக்கிரம் வெளில போங்கங்கிறாங்க. அவங்களாமே பயங்கரமாக ஓடுறாங்க. ஸ்வாடு கும்பல் இதை பார்த்துட்டு ஐயோ இது வந்து திறந்து இருக்குது, அதுக்கும் இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்வாடு கும்பல் வந்து நிறைய பேர் உள்ளே அப்படியே போகிறாங்க. இதுக்குள்ளே அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம விஷனுமே வந்து ஒயிட் விஷன் கூட சண்டை போட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்காரு. ஸோ அப்போ தான் அவர் எனர்ஜி ஃபீல்டை விட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் எனர்ஜி ஃபீல்டை மூடிடுறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்வாட் ஆளுங்க எல்லாமே வந்து உள்ளே போயிடுறாங்க. இப்போது எல்லாருமே வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இப்போது வேண்டா ஆகிதா கூட சண்டை போடுவா, விஷன் ஒயிட் விஷன் கூட சண்டை போடுவா. அந்த 2 பசங்க ஸ்வாட் கும்பலோட சண்டை போடுவாங்க. நம்ம விஷன் ஒயிட் விஷன் கூட சண்டை போயிட்டாரு. ஸோ ஆளாளுக்கு சண்டை போட போயிட்டாங்க. அப்போ தான் வந்து விஷன் வந்து அந்த ஒயிட் விஷன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ தான் வந்து விஷன் கிட்ட இருக்க ஒரு சில டேட்டாலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒயிட் விஷன் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நீ வந்து உனக்கு புரிஞ்சிச்சுல என்னடா நடக்குதுன்ட்டு, உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயிட் விஷன் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. அவ்வளோதான், அவர் எங்கே போகிறான்னு தெரில, அப்படியே போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்போது இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆகிதாவும் நம்ம வேண்டாவும் சண்டை போடுறாங்க. அந்த 2 பசங்களும் ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வேண்டா வந்து அதே 16th சென்ச்சுரி நடந்ததை காமிக்கிறாங்க. ஆகிதா கொல்ல பார்ப்பாங்களும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீ இந்த இடத்துல தானே தப்பிச்சு தானே எங்களெல்லாம் இது பண்ணுறேன், நீ இந்த இடத்துல செத்து போயிட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில சூனியக்காரி எல்லாமே வந்து இவ தான் ஸ்கார்லெட் விச், இவளை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாவை சொல்கிறாங்க. இப்போ புரியுதா நான் ஏன் உனக்கு ஸ்கார்லெட் விச்சுன்னு சொல்கிறேன்ட்டு, எங்கள் எல்லாரையும் விட நீ தான் மோசமான சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நான் வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆகியதும் சரி வேண்டாமும் சரி ஒரு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து எல்லா சக்தியுமே வந்து வேண்டா யூஸ் பண்ண அது எல்லா சக்தியும் ஆகிதாக்கு போகுது.
பாதி சக்தி முழுசாக போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறமா அப்படி கொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சக்தியை வச்சு ஆகித்தாவால் பண்ண முடியல. ஏன்னா அந்த சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குல்ல, அந்த எனர்ஜி ஃபீல்டில் வேண்டாவோட சக்தி மட்டும் தான் வேலை செய்யும், ஆகித்தாவோட சக்தி வேலை செய்யாது. ஸோ அதை வச்சு வேண்டா ஆகித்தா கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் சேர்த்து அவ சக்தியை சேர்த்து வாங்கிட்டு அந்த சக்தியை வச்சு நம்ம ஆகித்தாவை வந்து அப்படியே கொல்லலாம்னு பார்க்குறேன். ஸோ அப்போ தாங்க நம்ம வேண்டா ஸ்கார்லட் விட்சா உருவம் இருக்குடா. ஸோ எடுத்ததுக்கப்புறமா நீ இப்போ என்ன கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் கொல்ல போகிறது இல்லை, இப்போ நீ ஆகித்தாவாக இருக்க, இப்போ நான் உன்னை லாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகித்தா வந்தோடனே ஆக்னிஸாக மாற்றிட்டா. இப்போ அந்த கதைக்குள்ளே அப்படியே ஒட்டி அதான் அந்த கதையே ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தால் அதே மாதிரி மாற்றிட்டா. ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாமே வந்து அவங்க வேலைக்கு போய் அதான் எல்லாமே போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம விஷம் சரி நம்ம வேண்டா அந்த 2 பசங்க 4 பேருமே சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வேண்டா அந்த 2 பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குது தெரியுமா, அப்படியே வந்து வேண்டாவோட வீட்டுக்கிட்ட வருது. எனர்ஜி ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டா வீட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்க 2 பேர் மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் விஷனுமே வேண்டாவை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றா இருக்கோம், மறுபடியும் நம்ம வந்து ஒன்றா சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷனு வேண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டா விஷனு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டால் அந்த 2 பசங்களும் போயிட்டாங்க, விஷனும் போயாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வேண்டா தண்ணி மரமாக மாறிட்டா. அப்புறம் வேண்டா இருக்காங்கல்ல, அவங்க மோனிகா கிட்ட போயிட்டு நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல வேண்டாம், நீ தப்பை உணர்ந்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேண்டாமே வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. எங்கேருந்து கிளம்புறாங்கன்னா வெஸ்டிவியை விட்டு அப்படியே வெளில போகிறாங்க. ஸோ அப்படியே வெஸ்டிவியை விட்டு அப்படியே வெளில போகிறாங்க. அவங்க அப்படியே இந்த வெஸ்டிவியை பார்க்குறாங்க, அப்படியே திரும்பி அப்படியே கிளம்புற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வேண்டாவிஷன் சீரிஸ் முடிஞ்சிச்சு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்னு இருக்குது. ஸோ ஸ்வாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு சில பேர்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வாட்டில் இருக்கிற ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டின்னு போயிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து மோனிகா ஜேம்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க மோனிகா வந்து யாரும் கூப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. மோனிகா யாரும் கூப்பிட்றாங்கன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களாம் ஸ்க்ரல்ஸு. சரி ஓகே, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஸ்க்ரல்ஸ் சொல்கிறாங்க. இதோட இந்த வேண்டாவிஷன் சீரிஸ் முடியுது. அடுத்ததாக ஃபால்கன் சீரிஸ் தான் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம்.